இந்த கூட்டணியையே ராகுல் காந்தி விரும்பவில்லை. இப்போதைக்கு ஒரு கசப்புணர்வு இருக்குது. இந்த அசம்பிளி எலெக்ஷன் சீட் ஷேரிங்கில் திமுக நடந்து கொண்ட முறை காங்கிரஸுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக ஜெயிச்சாலும் தோற்றாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி பழைய மாதிரி இருக்காது. பெரிய பிளவு ஒன்று ஏற்பட்டுருச்சு. ஜெய் சொன்ன ஒரு பாயிண்ட் உண்மையான காங்கிரஸ் தாவேக்காவோட இருக்கிறது உண்மைன்றத இடத்துல நீங்கள் பெரும்பாலானவங்க எடுத்துக்கலாம். எஸ், நான் ஒரு எதிர்கட்சி, பிஜேபி எதிர்ப்புல நான் உறுதியா இருக்கேன். நீ என்ன பாடாப்படுத்துற? பிஜேபிக்கும் ஸ்டாலினுக்கும் ரகசிய உடன்பாடுங்க. ஏன் திமுக இது வரைக்கும் அதுக்கு ரியாக்டே பண்ணல? தங்களை பிஜேபி ஆதரவாளர்கள் சொல்லிட்டா அவங்களுக்கு பொத்துக்குன்னு வந்துடும். திமுக டைரக்டா சொல்றாங்க, நல்லா கவனிங்க, அவங்க திமுகன்னு சொல்லல, ஸ்டாலின் சொல்றாங்க. ஸ்டாலினும் காங்கிரஸும் பிஜேபியோட உறவு கொண்டு இருக்குன்றாங்க, நேம் பண்றாங்க சீஃப் மினிஸ்டர். ஏன் திமுக யாருமே வாய் திறக்கல? ஏன் அமைதியா இருக்காங்க திமுக? எதுக்கு காங்கிரஸ் முண்டி அடிச்சுன்னு பதில் சொல்லுது? திமுக வேட்பாளருக்கு பஞ்சமா ஊர்ல இருக்க எல்லா கட்சிக்காரனும் திமுக தான் இருக்கான். அப்ப எப்படி நீங்க நேற்று வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ல இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு கொடுப்பீங்க? அப்ப யார் பிஜேபியோட பீட்டி? ஏன் இதை பத்தி திரும்ப வாய் திறக்க வேண்டியதானே? நடைமுறையில ஆர்எஸ்எஸ் காரனுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா அமைதியா வேடிக்கை பாக்குறீங்களே. கூட்டணின்ற முறையில திரும்பவும் இடதுசாரிகளும் அந்த நபருக்கு ஓட்டு கேட்கணும். இதை விட உங்களுக்கு வெட்கக்கேடான விஷயம் ஏதாவது இருக்க முடியும்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடியது அப்படியே வழிமொழியக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள், திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறார், அதில் வேறு வழி இல்லை அவருக்கு என்று வக்காலத்து வாங்குவது சித்தாந்த ரீதியாக அவர் தடுமாறுகிறார் என்பதன் வெளிப்பாடு. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கேண்டிடேட்ஸை ஆதரிக்கிறது போது சித்தாந்த தடுமாற்றம். இடதுசாரிகள் அதை செய்ய மாட்டாங்க. பொலிட்டிக்கலி தேர் அவர் எனிமீஸ் தான் உங்க ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டில் நீங்க உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் 1% கூட சலனம் இருக்கக்கூடாது. ஆனா உங்களுக்கு நிறைய சலனம் இருக்கு. சலனம் இருக்கிறதால தான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கோட கேண்டிடேட்ஸ்ல நீங்க ஆதரிக்கிறீங்க. நீங்க எப்படிங்க ஆதரிக்க முடியும்? என்டிஏ கேண்டிடேட்டை நீங்க எப்படிங்க ஆதரிக்க முடியும்? பதில் சொல்லுங்க. கேரளா போறாரு, புதுச்சேரி போறாரு திரு ராகுல் காந்தி அவர்கள். கிட்டத்தட்ட புதுச்சேரியில் ஒரு 2 பேரும், ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரே நேரத்தில் தான் பிரச்சாரத்தில், ஒரே நாளில் தான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்கிறத பார்க்க முடியுது. இது மனக்கசப்பை தெள்ள தெளிவாக காமிக்குதா? ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் அவர்களும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் சார்பில் ஒரு கூட்டணியோடு சேர்ந்து ஒரு ஒரு பொதுக்கூட்டம் நடக்கலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா இது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுமா அடுத்தது பிஎம் எலெக்ஷன்லாம் வரும்போது? இல்லை எங்கே இது நிற்கும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு ஒரு கசப்புணர்வு இருக்குது. இந்த அசம்பிளி எலெக்ஷன் சீட் ஷேரிங்கில் திமுக நடந்து கொண்ட முறை காங்கிரஸுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இந்த கூட்டணியையே ராகுல் காந்தி விரும்பவில்லை. அவர் விஜயோடு போக வேண்டும் என்று தான் விரும்பினார். ஆனால் கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டால் அது நடக்க முடியாமல் போனது. அவர் ஒதுங்கி கொண்டார். 2வது, வேட்பாளர் தேர்வில் ஏகப்பட்ட குளறுபடி, காசு வாங்கிக்கிட்டுலாம் சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு அவங்க கட்சியோட எம்பி ஜோதிமணியே பேசினாங்க. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படலை. 10 நாளைக்கு முன்னால் கட்சிக்கு சேர்ந்தவங்களுக்கெல்லாம் கோடானு கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ராகுல் காந்தி இந்த ப்ராசஸ்லேருந்து விலகி நிற்கிறாரு. இந்த முறை பிரச்சாரம், கூட்டு பிரச்சாரம் நடக்கும். ஒரு கூட்டம், அதிகபட்சம் ஒரு கூட்டம் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக அடுத்த வாரம் மிடில். ஆனால் இன்றைக்கி தான் கேரளா எலெக்ஷன் முடியுது. வெஸ்ட் பெங்கால், கேரளா, அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி 3 முடியுது. தமிழ்நாடும் பெங்கால் மட்டும்தான். ஸோ அடுத்த வாரம் மத்திய பகுதியில் ராகுல் காந்தி அநேகமாக தமிழகம் வருகிறார். ஸ்டாலினோடு ஒரே ஒரு மேடையில் அவரை தோன்றுவார் என்று சொல்லுகிறார்கள். அது கூட இல்லைன்னா ரொம்ப மோசமாக போயிடும். எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக ஜெயிச்சாலும் தோத்தாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி பழைய மாதிரி இருக்காது. அதில் ஒரு பெரிய பிளவு ஒன்று ஏற்பட்டுடுச்சு. இப்போதைக்கு அதை ஒட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இது பழைய மாதிரி இருக்காது, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா டிரான்சிட் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியிலேருந்து இந்த டிரான்சிட் இங்கேருந்து பாண்டி, அப்புறமா அங்கேருந்து கேரளா அப்படின்னு போகும்போது தமிழ்நாட்டில் தான் இறங்குறாருங்கிற பட்சத்தில் அது ஏன் நடக்கலைங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதே நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக நிற்க வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அவர் தான் கிட்டத்தட்ட காங்கிரஸ்க்கு அடுத்த கட்ட தலைவராக இருப்பாருங்கிற பட்சத்தில் அவரோட முடிவு இங்கே அவருக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஏன்னா அவரையும் நம்ம ஃபியூச்சராக ஒரு பெரிய லீடராக பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் பிடிக்காமையே இது நடக்குது, ஒட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க நீங்கள் சொல்லும் போது அவர் பிடிக்காமலே ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத எப்படி எடுத்து? சோனியா காந்தி கண்ட்ரோல் இருக்குது, அதனால ஒட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. சோனியா காந்தி இருக்க வரைக்கும் இந்த அலையன்ஸ் தொடரும், அதில் சந்தேகம் வேணாம். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பிரதரு அப்படி இப்படின்லாம் சொன்னார். இவர் ராகுல் தான் பிரதம மந்திரினார் ஸ்டாலின். அந்த பழைய பொன் ஹோமின் வாங்க அந்த உறவு இனிமேல் இப்போதைக்கு அது கிடையாது, அது அருந்திருக்கு.
அதில் சந்தேகமே வேணாம். ஒரு கூட்டம் அதிகபட்சம் ஒரு கூட்டம் பேசுவாங்க. மற்றபடி வந்து இது பழைய மாதிரி இருக்கும் என்று சொல்ல முடியாது. கீழே கிரவுண்டில் ஜெல் ஆகலை. காங்கிரஸ் ஒர்க்கர்ஸுக்கும் காங்கிரஸ் ஓட் பேங்க் வந்து அப்படியே 21 திமுக போன மாதிரி இந்த முறை போகும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. அதில் நிறைய பிளவுகள் இருக்குது. ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த அலையன்ஸில் பெரும்பாலான ஊழியர்களுக்கு விருப்பம் இல்லை. விஜய் சொன்ன ஒரு பாயிண்ட் உண்மையான காங்கிரஸ் தாவேக்காவோட இருக்குன்றது உண்மைன்றத இடத்துல வந்து நீங்கள் பெரும்பாலானவங்கன்னு எடுத்துக்கலாம். எஸ், 21 இருந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது 3% 4% இந்த முறை கண்டிப்பாக இருக்காது. இதில் இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்குது. மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து திமுக காங்கிரஸ் பாஜகவோட உடன்படிக்கையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதனால தான் வந்துட்டு இது மேற்கு வங்கத்தில் வந்து எல்லாத்தையும் மாற்றினாங்க, இங்கே வந்துட்டு யாரையும் மாற்றலை அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்திய கூட்டணியில் இருக்கிற ஒருத்தரே அது வந்து சொல்லியிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. அதான் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க சகாரிகா கோஷ், அவங்க பார்ட்டி எம்பி, அவங்க அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு 3 நாள் பொறுத்து அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. மமதா ஒன்றும் விளக்கம் கொடுக்கல. நீங்கள் வந்து அங்கே எல்லாரையும் மாற்றுறாங்க, இங்கேயே மாற்றலைனாங்க. அவங்க சொன்னாங்கன்றதுக்காக என்ன தெரியல, சீஃப் செக்ரட்டரியை மாற்றிருக்காங்க. அது ஒன்று மட்டும் மாற்றிருக்காங்க. அங்கே 600 பேரை மாற்றிருக்காங்க. எல்லா அதிகாரிகளையும் டாப் டு பாட்டம் மாற்றி தலைகளை புரட்டி போட்டாங்க. more than 500 மாற்றிருக்கிறதா. ஆமாம், இங்கே ஒன்றுமே கிடையாது. அப்படி பார்த்தா இங்கே வந்து ஜஸ்ட் அது டிஜிபி வந்து அப்பாயின்மெண்ட்டே அது வந்து வேக்கண்ட்டாக இருந்த போஸ்ட்டில் ஒருத்தரை போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அந்த விஜிலன்ஸ்க்கு ஒரு டிஜி வந்து மாற்றிருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி மாற்றிருக்காங்க. மற்றது யாரையுமே பெருசாலாம் ஒன்றுமே மாற்றலை, எந்த மாற்றமுமே இங்கே நடக்கலை. அவங்க பிஜேபியோட ஸ்டாலினுக்கு உடன்பாடுன்னு சொன்னது அங்கே அதிகாரிகளை இங்கே கொண்டு வந்து மாற்றுறாங்க. இங்கே இருந்தவங்கள அங்கே ஏன்? நான் வந்து ஒரு எதிர்கட்சி, பிஜேபி எதிர்ப்பில் நான் உறுதியாக இருக்கேன், நீ என்ன பாடாப்படுத்துகிற. ஆனால் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிற சொல்லிக்கொள்ளுகிற ஸ்டாலினோட தமிழ்நாட்டில் நீ எந்த விதமான மாற்றத்தையும் ஏன் செய்யலைன்றது ஒரு நியாயமான கேள்வி. அது இவங்களை ஒரு விதத்துலேயும் இவங்க டிஸ்டர்பே பண்ணலை. அப்போ அந்த கேள்வி எழும் பொழுது வந்து நல்லா கவனிங்க, மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியோட முக்கியமான தலைவர், இந்தியாவோட 2வது செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் பார்லிமெண்ட். அவங்க பிஜேபி அவங்கள பாடாப்படுத்துது. அவங்கள கொடுக்குற இம்சையில் 10ல் 1 பங்கு கூட ஸ்டாலினுக்கு கொடுக்கல. அந்த மம்தா பானர்ஜி இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும்போது பிஜேபிக்கும் ஸ்டாலினுக்கும் ரகசிய உடன்பாடுன்னு ஏன் திமுக இது வரைக்கும் அதுக்கு ரியாக்டே பண்ணலை? காங்கிரஸ்லேருந்து செல்வ பெருந்தகை ரியாக்ட் பண்ணுறாரு, மாணிக்கம் தாக்கூர் ரியாக்ட் பண்ணிருக்காரு. ஏன் திமுகலேருந்து யாருமே ரியாக்ட் பண்ணல? எதுக்கோ ரியாக்ட் பண்ணுறவங்க. பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் தான் ஃபட்னாவிஸ் சொல்கிறாரு மதுரைக்கு நாங்கள் வந்து மெட்ரோ கொண்டு வருவோன்னு. அது உடனே பொங்கி எழுந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய திமுக ஏன் வந்து சீரியஸ் சார்ஜ் இது? இதை யாரோ தெருல போகிறோம் சொன்னான்னா கடந்து போகலாம். சொல்லுபவர் உங்களை மாதிரியே ஒரு மாநிலத்தின், உங்களை விட பெரிய மாநிலத்தின் முதலமைச்சர், உங்களை விட உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் எம்பிஸ் அதிகம். ஏன் திமுக மௌனமாக இருக்குது? ஏன் மம்தா பானர்ஜிக்கு எதிர்வினை ஆற்றலை? மாறா மம்தா பானர்ஜி அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு முட்டு கொடுக்குறத வீடியோ எடுத்து போடுறிய தொலைக்காட்சிகளில். ஆக்சுவலாக அவங்க சொன்ன சார்ஜுக்கு திமுகலேருந்து எந்த விதமான ரியாக்ஷன் இல்லையா? அதையும் திமுகலேருந்து யாரும் ரியாக்ட் பண்ணல, அதையும் மீடியா பேச மறுக்குது. மாணிக்கத்தக்கம் அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காங்கிரஸும் எல்லாம் சேர்ந்து வந்து இங்கே பாஜக எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறப்ப இப்படி நீங்கள் சொல்லியிருக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம். மாணிக்கம் தாக்கூரோ XYZோ செல்வ பெருந்தகையோ பேசுறது இஷ்யூவே கிடையாது. பொங்கி வந்து எழுந்து பேசக்கூடிய அது தங்களை வந்து பிஜேபி ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டா அவங்களுக்கு பொத்துக்குன்னு வந்துடும் திமுகவுக்கு. டைரக்டாக சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க, அவங்க திமுகன்னு சொல்லலை, ஸ்டாலின்னு சொல்கிறாங்க. ஸ்டாலினும் காங்கிரஸும் பிஜேபியோட உறவு கொண்டு இருக்குன்றாங்க, நேம் பண்றாங்க சீஃப் மினிஸ்டர். ஏன் திமுகலேருந்து யாருமே வாய் திறக்கல? ஏன் அமைதியா இருக்காங்க திமுகல? எதுக்கு காங்கிரஸ் முண்டி அடிச்சுன்னு வந்து பதில் சொல்லுது? அப்போ இத்தகைய குற்றச்சாட்டுகள் இவங்க 26ல் ஜெயிச்சு ஒருவேளை ஜெயிச்சு வந்தாங்கன்னா இவங்களுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது பெரிய அளவில் மாற்றத்திற்கு உள்ளாகும் என்ற சந்தேகம் வலுவடைவது இயல்பானது தான். இது தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கல, இதெல்லாம் ஒன்று தாக்கத்தை நில் இம்பாக்ட், இதெல்லாம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இது வந்து பெருசா கொண்டு போய் சேர்க்கல, பெரிய விவாதம். இதை விட பெரிய இஷ்யூ அவங்க பேசியிருக்கணுங்க. முந்தா நாள் வரைக்கும் RSSல இருந்த ஒரு ஜாதி கட்சி நடத்திட்டு இருந்த, வெளிப்படையாக RSS ஆதரவாளராக மோடி ஆதரவாளராக இருந்த ஒருவருக்கு திமுகவில் அந்த கட்சியை ஜாதி கட்சியை திமுக கூட்டணியில் சேர்த்து நத்தம் தொகுதியில் அவரை வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அவர் பக்கா RSSகாரர், மோடி ஆதரவாளர், வெளிப்படையாக RSSஐ ஆதரிக்கக்கூடியவர், மோடியை மட்டுமல்ல RSSஐ ஆதரிக்கக்கூடியவர், RSS கொள்கைகளை ஆதரிக்கக்கூடியவர், ஒரு சாதிய கட்சியின் தலைவர். அவருக்கு சீட்டு கொடுத்தது RSSக்கு கொடுத்த சீட்டு அப்படின்னு சொல்லி முஸ்லிம் அமைப்புகள் எதிர்ப்பு குரல் போய் முதலமைச்சரையே பார்த்து சொல்றாங்க, நீங்க மாத்துங்கன்றாங்க. ஒண்ணுமே மாத்தல. அப்ப பிஜேபியோட பி டீம் யாரு தமிழ்நாட்டில்? திமுக தான் பிஜேபியோட பி டீம். RSS காரனுக்கு நீ சீட்டு கொடுக்குறேன்னு வரக்கூடிய குற்றச்சாட்டை சுலபமா நீ எப்படி கடந்து போக முடியும்? RSSல நேற்று வரைக்கும் RSSோட
ஆதரவாளராக இருந்து கட்சி நடத்தின இயக்கம் நடத்திய ஒரு நபரை திமுக கூட்டணி திமுகவில் என்ன சீட்டு திமுகவில் வேட்பாளருக்கு பஞ்சமா என்ன? ஊரில் இருக்க எல்லா கட்சிக்காரனும் திமுகவில் தான் இருக்கான். அப்போ அவங்களுக்கு சீட்டுக்கு வந்து ஒரு தொகுதிக்கு 1000 பேராவது கேட்குறான் இன்னைக்கு சீட்டு. அப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து நேற்று வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ல இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு கொடுப்பீங்க? அப்போ யார் பிஜேபியோட பி டீம்? யாரும் அதை மறுக்கவும் இல்லை, அதை பற்றி ஒரு பெருசா பண்ணவே இல்லையா? கடந்து போகிறாங்களேங்க. யாரும் அதை பற்றி நான் என்ன கேட்குறேன், கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் திருமா ஏன் இதை பற்றி திருமா வாய் திறக்க வேண்டியதானே? பிஜேபி எதிர்ப்பு என்பது வந்து வாயளவில் கிடையாது, நடைமுறையில் வந்து ஆர்எஸ்எஸ் காரனுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா அமைதியாக வேடிக்கை பார்க்குறீங்களே. கூட்டணின்ற முறையில் திருமாவும் இடதுசாரிகளும் அந்த நபருக்கு ஓட்டு கேட்கணும். ஆமாம், இதை விட உங்களுக்கு வெட்கக்கேடான விஷயம் ஏதாவது இருக்க முடியுமா? எவ்வளோ வெட்கக்கேடான விஷயம் அது. அதை நீங்கள் செய்கிறீங்க. இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதான் நம்ம லாஸ்ட் டைம் வந்து பேசினப்ப காட்டுமன்னார் கோயிலில் அவர் வந்து நிற்கிறாரு, இது திமுகவுக்கு நம்ம வச்ச இது திருமாவர்கள் வைத்த செக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் நம்ம அந்த இன்டர்வியூ வெளியாகி மறுநாளே வந்து திமுக திருமாவளவன் அவர்கள் வந்து காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்கலை அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ முரண்பாடுகளின் மூட்டையாகிறார். தன் மரியாதைன்னு சொல்லக்கூடாது, தன் செல்வாக்கை, தன் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் வைத்திருக்கக்கூடிய மதிப்பை, தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை துரதிருஷ்டவசமாக அவரே தாழ்த்தி கொள்கிறார். இது இந்த தேர்தலில் அவருடைய அணுகுமுறை, அவருடைய பிஹேவியர் என்பது முரண்பாடுகளின் மொத்த உருவமாகத்தான் இருக்கிறது. எதுக்காக போட்டி போடணும்னு முடிவு பண்ணீங்க? எதுக்காக விலகணும்னு முடிவு பண்ணீங்க? 6 மணி நேரம் கட்சிக்காரங்களோட ஜூம் மீட்டிங்கில் பேசுகிறீங்க. 60க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், பெரும்பாலானவங்க நீங்கள் போட்டி போடணுன்றாங்க. போட்டி போட போகிறேன்றீங்க. அதன் பிறகு எங்கேருந்து வந்து அழுத்தம்? முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் தேநீர் விருந்தில்றீங்க, கட்சிக்காரங்க கேட்டுக்கிட்டாங்கன்றீங்க, அப்புறம் யாரோ கேட்டுக்கிட்டாங்கன்றீங்க, அப்புறம் உடனே பல்ட்டி அடிக்கிறீங்க. பல்ட்டி அடிச்சுட்டு என்ன சொல்கிறீங்க? இது வந்து மதசார்பற்ற சக்திகளை பலவீனப்படுத்தணும், தவறாக புரிந்து கொள்ளப்படும், போரில் பின்வாங்கிறதும் வந்து ஒரு அணுகுமுறை. எதுக்குங்க இந்த பேச்செல்லாம்? 30 ஆண்டுகளுக்கு முன்பு டாக்டர் ராமதாஸ், 30 ஆண்டுகளுக்கு இல்லை, 2011 திமுக கூட்டணியில் பாமக விசிக எல்லாம் ஒன்றா இருக்காங்க. அந்த தேர்தலில் படுதோல்வி அடையுது திமுக. பூரா தேமுதிக ஜெயிச்சு வருது. அதிக இழப்பு விசிகாக்கும் பாமகக்கும். விசிக இன்னும் 10 தொகுதியும் அடி வாங்குது, தேமுதிக ஜெயிக்குது. அதன் பிறகு ராமதாஸ் ஜாதி அரசியலை கையில் எடுக்கிறார் 2013. இளவரசன் திவ்யா காதல் கதை வந்தப்போ தருமபுரியில். அப்போ டாக்டர் ராமதாஸுக்கு திருமா வைத்த பெயர், பட்ட பெயர் அந்தர்பல்ட்டி ஐயாதாஸ். அவர் தன் நிலைப்பாடுகளை அடிக்கடி மாற்றிக்கொள்கிறார் என்று குட்டிகரணம் போடுகிறார். இன்று ஒன்று பேசுவார், நாளை ஒன்று பேசுவார், நாளை மறுநாள் வேறொன்று பேசுவார். தன் அரசியல் நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக்கொள்கிறார் என்பதற்காக டாக்டர் ராமதாஸ் என்பதற்கு திருமாவளவன் வைத்த பெயர், பெரியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு அந்தர்பல்ட்டி ஐயாதாஸ். இன்றைக்கி திருமாவோட நிலைப்பாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு இந்த பல்ட்டிகளை என்ன பெயர் வைப்பது? கட்சி மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் 6 மணி நேரத்திற்கு மேலாக ஜூம் மீட்டிங்கில் கலந்து பேசி எல்லோரும் சொல்லி எடுத்த முடிவு நான் தேர்தலில் போட்டி போடுவது என்று நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார், அவர் கேட்டுக்கொண்டார், இவர் கேட்டுக்கொண்டார்னு அந்த முடிவை மாற்றுறீங்க. அதுக்கு வந்து நிர்வாக குழுவையோ அந்த குழுவையோ நீங்கள் கூட்டல. இந்த 1-2 இந்த பல்ட்டி இந்த தேர்தலில் எதற்காக இந்த முரண்பாடு? அப்புறம் இன்னொரு கோபம் அவர்களுக்கு திமுகவுக்கு வந்தது. அது தர்க்கவியல் ரீதியாக நியாயமான கோபம் தான். திமுக பக்கம் அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கேண்டிடேச்சரை வரவேற்று பேசுகிறார் திருமாவளவன். அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அவர் என்டிஏ கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. பாஜக தான் உங்களுடைய பிரதான எதிரி எனும் பொழுது திருமதி பொற்கொடியோட கேண்டிடேச்சரை நீங்கள் எப்படி வரவேற்க முடியும்? அங்கே இன்னொரு பல்ட்டி. தனிப்பட்ட முறையில் எங்க எந்த ஆசாபாசங்களுக்கும் விருப்பங்களுக்கும் இடம் கிடையாது. பாசிச பாஜகவை வீழ்த்துவதுதான் இந்திய அரசின் முதன்மையான பணி. மற்றதெல்லாம் 2வதுன்னு மூச்சுக்கு 300 தடவை முழங்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு திமுக கூட்டணியோட எவ்வளவு அவமானங்களுக்கு பிறகும் தொடர்வதற்கு காரணம் பாசிச பாஜக காலி ஒன்று விடக்கூடாது என்ற ஒரே காரணம் தான் என்று நான் சொல்லலை. விசிகா சொல்லுது, திருமா சொல்றாரு, அவங்க தொண்டர்கள், அவங்க எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் சொல்றாங்க. இது வழக்கமாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் கிடையாது. இது தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேர்தல், என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல், இந்துத்துவாக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடியது அப்படியே வழிமொழியக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள். திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறார், அதில் வேறு வழி இல்லை அவருக்கு என்று வக்காலத்து வாங்குவது சித்தாந்த ரீதியாக அவர் தடுமாறுகிறார் என்பதன் வெளிப்பாடு இது. இல்லை, நான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து தன்னோட கணவரை இழந்திருக்கிறார். இதுக்கு காரணம் யாருங்கிறது இன்னும் நம்மளுக்கு தெரியல. அது வந்துட்டு ஆனால் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனால தான் இப்படி ஒரு கொலை சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே பெரிதும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால அவங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் வந்து திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து அதிமுக தரப்பில் போய் நிற்கிறாங்க. அப்போ திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு விசிகாலே அவங்களை நினைச்சு ஒரு சீட்டு கொடுத்துருந்துருக்கலாம்.
இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து சரி ஓகே அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்கிறப்ப ஆதரிக்கிறப்பதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறத நான் ரொம்ப தவறான பார்வை. திருமதி பொற்கொடி அவர்களுக்கு விசிகால சீட்டு கொடுத்துருக்காம என்ற பேச்செல்லாம் நம்ம பேச முடியாது. அது அரசியல் கட்சிகள் எடுக்க வேண்டிய முடிவு. அப்படிலாம் நாம் வந்து யாருக்கும் இல்ல ஒரு அவருமே சிபாரிசு செய்ய இல்ல முடியாது. அவரே வந்து சொல்றாருல அவர் ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பு கருதி அப்படி தனிப்பட்ட நிக்கிறாருங்கிறப்ப பாதுகாப்புக்காக ஒருவர் தேர்தலில் திருமாவளவன் நீ சொல்றாரு இல்லையா அதுக்காக நான் கேக்குறேன். அவர் அப்ப விசிகாலே அவர் வந்துட்டு ஒரு இணைப்பு கொடுத்திருந்திருக்கலாமே அவங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான பார்வை இல்லை. அவருடைய பாதுகாப்பு தான் தனக்கு தலையாய நோக்கம் என்றால் விசிகாவிலேயே அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கலாமே நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு அதில் அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது அப்படி முடிவுகள் எடுக்க முடியாது. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கேண்டிடேச்சரை ஆதரிக்கிறதுன்றது சித்தாந்த தடுமாற்றம். இடதுசாரிகள் அதை செய்ய மாட்டாங்க. பிரதான எதிரி பிஜேபி, என்டிஏ, பிஜேபியை உள்ளடக்கிய என்டிஏ, ஆர்எஸ்எஸ், பிஜேபி தான் நம்முடைய பிரதான அரசியல் எதிரி. தனிப்பட்ட முறையில் இல்லை, பொலிட்டிக்கலி தேர் அவர் எனிமீஸ்ன்றது தான் உங்கள் ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டில் நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த விதமான கன்ஃபியூஷனும் 1% கூட சலனம் இருக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு நிறைய சலனம் இருக்குது. சலனம் இருக்கிறதால தான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கோட கேண்டிடேட்ஸை நீங்கள் ஆதரிக்கிறீங்க. நீங்கள் எப்படிங்க ஆதரிக்க முடியும்? ஒரு என்டிஏ கேண்டிடேட்டை நீங்கள் எப்படிங்க ஆதரிக்க முடியும்? பதில் சொல்லுங்கள். 1000 காரணம் தனிப்பட்ட முறையில் திருமதி பொற்கொடிக்கு இருக்கலாம். அவருடைய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் மாறாக கோரிக்கை வைக்கலாம், நீதிமன்றங்களை அணுகலாம், அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஆனால் நாங்கள் அந்த அவருடைய நியமனத்தை, அவர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டதை நான் வரவேற்கிறேன்னு அந்த ஹிந்து பேட்டியில் சொல்றாரு. என்ன சொல்ல வராரு? என்டிஏ கேண்டிடேட் நீங்க எப்படி வரவேற்க? நிச்சயமா நீங்க சொல்ற விஷயத்த நானும் ஏத்துக்கிறேன். ஆனா இன்னொரு தரப்புல நீங்க பார்க்கும்போது திரு ரஞ்சித் அவர்களும் கிட்டத்தட்ட, அதாவது நான் இயக்குனர் ரஞ்சித் அவர்களை பத்தி பேசுறேன், கிட்டத்தட்ட அதே நிலைப்பாடு உள்ளவர் தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் திரு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்துட்டு ஆதரவு கருத்தை நீட்டிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. ரஞ்சித்துடைய நிலைப்பாட்டை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு கலைஞர். இல்ல அந்த பாலிட்டிஷியன். அந்த சித்தாந்தத்தை நோக்கி தானே ரெண்டு பேரும் கிடையாது. அது உங்கள் புரிதல். திருமாவோட பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் வேற, ரஞ்சித்தோட ஸ்டேச்சர் வேற. ரஞ்சித் இஸ் நாட் அ பாலிட்டிஷியன். அப்படியே அவர் ஏதாவது ஒரு கட்சியோ அமைப்போ, நீலம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அது பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட் கிடையாது. தட்ஸ் அ கல்ச்சரல் ஃப்ரண்ட். திருமாவளவன் 100% ஒரு பாலிட்டிஷியன். அவுட் அண்ட் அவுட் இஸ் அ பாலிட்டிஷியன். அதுவும் பாஜக எதிர்ப்பில் ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் பெசகாமல், அச்சர சுத்தம் பெசகாமல் வாங்க, ஒரு அங்கலம் கூட, அங்கலத்தில் 1000 பங்கு கூட பெசகாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. 2014 மோடி வந்ததுலேருந்து இந்த 12 ஆண்டுகளில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபிக்கு வேலை போன நாடறிந்த நூற்றுக்கணக்கான பாஜக தலித்து தலைவர்கள் மத்தியில் பிஜேபிக்கு வேலை போகாமல் சுடரொளி வீசி நிற்கக்கூடிய ஒரே தலைவர் திருமாவளவன். அத்தகைய தலைவர் என்டிஏவோட கேண்டிடேட். அவங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே கேண்டிடேட்டாக மட்டும் இருந்தால் இதுக்கு யாருக்கும் பிரச்சனையே கிடையாது. பாஜகவை உள்ளடக்கிய என்டிஏவோட கேண்டிடேட்டு. அந்த அம்மாவோட கேண்டிடேட்ஸை நீங்கள் எப்படி ஆதரிக்க முடியும்? அங்கே குளறுபடி வருது. இதை பாருங்கள், ரஞ்சித் ரஞ்சித்தோட ஆதரவையும் திருமா ஆதரவையும் ஒன்னா போட்டு தயவு செஞ்சு குழப்பிக்க. நான் குழப்பல. ஏன்னா ரெண்டு பேருமே கொள்கை ரீதியா ஒரே கொள்கையை அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே கொள்கை ரீதி கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. அவரு கலைஞர், அவரு இஸ் அன் ஆர்டிஸ்ட். அதுக்கு மேல அவரை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. திருமா இஸ் அன் அவுட் அண்ட் அவுட் பாலிட்டிஷியன். களத்துல பிஜேபி எதிர்த்து சதுராடி கொண்டிருக்கக்கூடியவர் கடந்த 12 ஆண்டுகளாக. அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் காம்ப்ரமைஸ். ரஞ்சித்தையும் திருமாவையும் ஒரே தட்டுல வைக்காதீங்க. ரஞ்சித்தோட ஆதரவு இல்ல, நான் ஒரு தட்டுல வைக்கல. நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன். அவங்க எல்லாமே வந்துட்டு கொள்கை ரீதியா அந்த இதுல எதிர்ப்புல மனநிலையில் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மேல இருக்கிற ஒரு அக்கறையின் அதிகம் காரணமாக அதை வந்து பண்ணிருக்கலாமே அப்படிங்கறத நான் சொல்ல. எப்படி பண்ணாலும் தப்புன்றேன். நான் இதுல ரஞ்சித்தோட ஸ்டாண்டை பத்தி எந்த விமர்சனத்தையும் முன்வைக்க விரும்பல. எனக்கு அது தேவையற்றது. ஏன்னா இஸ் நாட் அ பாலிட்டிஷியன். அதனால ரஞ்சித்தை பத்தி நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. திருமாவை பத்தி நான் சொல்லுவேன், பிகாஸ் இஸ் அ பாலிட்டிஷியன். ஓகே. ரஞ்சித்தோட ஸ்டாண்டு வந்து அது அவருடைய ஸ்டாண்டு. அதுல பெருசா ஒன்றும் நம்ம பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு என்டிஏ கேண்டிடேட்டை ஆதரிக்கக்கூடிய ஒருவர் புரிதல் இல்லாதவர் தான் நான் சொல்லுவேன், அவ்வளோதான். ஆனால் திருமா அப்படி கிடையாது. திருமாவுடைய ஸ்டாண்டுன்றது பெரும்பழைன்னு நான் பார்க்குறேன். ஒருபோதும் நாங்கள் அந்த கேண்டிடேட்டை ஆதரிக்க மாட்டோம்னு அவர் சொல்லணும். நான் கேட்குறேன், இப்போ இன்னொரு கொஸ்டின் வருது. ஒரு பெரிய பத்திரிகையில், ஹிந்து பேப்பரில் ஒரு இப்போ திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கேண்டிடேட்ஸரை வந்து ஆதரித்து பேசுகிறாரு. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய விசிகா தொண்டர்களுக்கு, விசிகா வாக்கு வங்கிக்கு திருமா கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? அவங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாரு? திருமதி பொற்கொடிக்கு ஓட்டு போடணுமா, அல்லது அங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணி வேட்பாளருக்கு ஓட்டு போடணுமா? யாருக்கு ஓட்டு போடணும்னு திருமா தெளிவுபடுத்திட்டாருன்னா நம்ம இதை பேசுறதை நிறுத்திக்கலாம். நிச்சயமா.
அவரை தெளிவுபடுத்தணும் நிச்சயமா தெளிவுபடுத்தணும். அவரு மறைமுகமா அவர் வந்து விசிகா தொண்டர்களை பொற்கொடிக்கு வாக்களிக்க சொல்றாருலாம் தகவல்கள் வருகின்றன. அது உண்மையா நமக்கு தெரியாது. ஆனா இந்த பேட்டி அத்தகைய சந்தேகத்தை கிளப்புவது ரொம்ப ரொம்ப நியாயமான ஒன்று. நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. நீங்க பொற்கொடியை ஆதரிக்கிறீங்கன்னா உங்க கேண்டிடேட் உங்க வாக்கு வங்கிக்கு அது 500 பேரோ 1000 பேரோ அவங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன? அவன் யாருக்கு ஓட்டு போடணும்? அவன் அங்கே இருக்கக்கூடிய பொற்கொடிக்கு ஓட்டு போடணுமா அல்லது திமுக கேண்டிடேட் ஒருத்தர் நிற்கிறாங்க அது என்ன தொகுதி திருவிக நகரில், அவங்களுக்கு ஓட்டு போடணுமா? யாருக்கு ஓட்டு போடணும்னு திரும்ப சொல்றாரு? அது அவர் தான் சொல்லணும். லெட் ஹிம் கிளாரிஃபை. ஓகே, கிளாரிஃபை பண்ணிட்டாருன்னா பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நிச்சயமா சார், நிச்சயமா. ஸோ அடுத்தடுத்து பரபரப்பாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அடுத்த கட்டத்தில் நம்ம நேர்காணல சந்திக்கும் போது என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ சார்.